கர்மா அப்படின்னு என்னங்க நினைக்கிறீங்க? கர்மா பா ஏதோ ஒரு கர்மா போல அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? கர்மா இருக்குன்னு நம்புறீங்களா? கர்மா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஜெனரேஷன்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாவோ, அசால்ட்டாவோ, அடுத்தவங்களோட வேதனைய புரியாம நம்ம ஒரு விஷயத்த கடந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயத்த கடந்து போயிட்டோம்னு நெனச்சுக்கங்களேன். அதே விஷயம் நம்மளுக்கு நடக்கும்போது, "அன்னைக்கு நம்ம அப்படி பண்ணோமே! ஒருவேள அதுக்கான தண்டனை தான் இதுவோ?" அப்படின்னு நெனைக்கிற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தா, அந்த தப்ப நீங்க உணர்ந்துருங்க, தயவு செய்து. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் ரன் படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நெறைய பேரு. அதுல விவேக் வந்து அவங்க அப்பாவ கிண்டல் பண்ற சீன்லாம் இருக்கும். விவேக் சார் கிண்டல் பண்ற சீன்லாம். நெக்ஸ்ட் அதே இது அவர் சென்னைக்கு வந்தோனே அவர் ஃபேஸ் பண்றது காமெடியா தான் தெரியும். ஆனா உண்மையிலே அது காமெடி கிடையாது. விவேக் சார் ஒவ்வொரு படத்துலயும் காமெடி பண்ணியிருப்பாரே தவிர, அதுல இருக்க தத்துவம் எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக தான் அவரோட காமெடில நெறைய விஷயம் நடக்கும். அதே மாரி தான். அம்மா நம்மளுக்கு நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க, "ரொம்ப ஷோல்டர் வலிக்குது, ஷோல்டர் வலிக்குதுன்னு." ஆனாலும் நம்ம அம்மாவோட கஷ்டத்த புரிஞ்சுக்காம அம்மா நம்மளுக்காக சமைச்சு வச்சுருவாங்க. அந்த வலிக்குதுன்னு சொன்ன 2 நாள் கழிச்சாச்சு, இல்ல 1 நாளோ, 1 மாசமோ, 1 நாளோ, 10 நாளா கூட இருக்கட்டும். அவங்கள என்னைக்காவது கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோமா அவங்களுக்கு? நெறைய பிள்ளைங்க அது அசால்ட்டா நடந்துட்டுருக்கு. உண்மையிலேயே நெறைய பேர் வீட்ல இது நடந்துட்டுருக்கு. உங்க அம்மாக்கு கை வலிக்குதுன்னு சொன்னாலோ, கழுத்து வலிக்குதுன்னு சொன்னாலோ, தயவு செய்து உங்க அம்மாவ இம்மீடியேட்டா ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேலையா இருக்கட்டும். உங்ககிட்ட பணமே இல்லனாலும் பரவால்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. பணம் இருக்கா? தயவுசெய்து ஒரு கன்சல்டேஷன் பாருங்க அம்மாவ கூட்டிட்டு போய். நீங்க கூட்டிட்டு போறதிலே பாதி குணமாயிடும் உங்க அம்மாக்கு. இது நான் அம்மாக்கு மட்டும் சொல்ல வரல. உங்க வீட்ல இருக்க எல்லா லேடீஸ்க்கும் சொல்ல வரேன். ஏன் ஜென்ட்ஸுக்கு வலி வராதான்னு கேட்காதீங்க. ஜென்ட்ஸுக்கும் இருந்தாலும் வீட்ல இருக்க யார் அவங்கள கேர் டேக்கர் பண்றீங்களோ, அவங்க எது சொன்னாலுமே அசால்ட்டா எடுக்காதீங்க. நம்மளுக்கு அந்த வலி வரும்போது, நம்ம அன்னைக்கு அவங்கள அப்படி பார்த்துருந்துருக்கலாமோ, அவங்களுக்கு இப்படி தானே வலிச்சிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம அப்படி இருந்திருந்தா நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோமோ! அப்டின்ற நெனைக்கிற சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். ரொம்ப காலம்லாம் இல்ல. இப்பலாம் வந்து இம்மீடியேட்டா கடவுள் உணர்த்துறாரு. அதனால இருக்கும்போதே கொஞ்சம் அக்கறையா வாழ பாருங்க. அன்பு எல்லாருக்குமே இருக்குங்க. அக்கறைன்றது வேற. அக்கறையும் கண்டிப்பா இருக்கணும். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு. கொஞ்சம் மாறுங்க.